ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் ஈரான் அமெரிக்காவுடனான பிரச்சனை, நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். குறிப்பாக வந்து சிஐஎஸ் க்ளோசிங் சிஸ்டத்தில் ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் கூட ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் நேற்று சடனாக கோல்டு ப்ரைஸஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டிக் வந்து பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நேற்று நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது. என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை வந்து எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இந்த வருஷமா அடுத்த வருஷமாவா இல்லை அடுத்த வருஷமாவும் இந்த வருஷமாவும் சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றியும் பார்த்துருவோம். அண்ட் மூணாவது ஒருத்தர் இந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் பார்க்கணுமா இல்லை இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இந்த மூணு கமெண்ட்டுமே மேக்ஸிமம் எல்லா வியூவர்ஸுக்குமே எல்லா ட்ரேடர்ஸுக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய வந்து கேள்விகள் தான். ஸோ அதனால் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை லாஸ்ட்டாக பார்த்துருவோம். முதல்ல இப்போ வந்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை பார்த்துருவோம். அண்ட் இன்னமும் கூட ஈரான் அமெரிக்கா நடுவில் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணப்படல, எந்த டீலுக்கும் அவங்க வரல. இன்னும் சொல்லப்போனால் ஈரான் இந்த டீல் நடத்துகிற ஐடியாவில் இருக்காங்களானே ஒரு சந்தேகத்தை வந்து நம்மளுக்கு எழுப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 200 300 இருக்கும். இதை வந்து 200 300 சொன்னால் நீங்கள் வாங்கிப்பீங்க. ஆனால் 2000 3000 சொன்னால் வாங்குவோமா? அந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னன்னா, நேற்றுக்கு முந்தின நாள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸில் போகிற கப்பலுக்கு வந்து 7% அந்த கார்கோவோட வேல்யூவில் 7% கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுவே டூ மச். மற்றவங்களுக்கு தான் 7%, அமெரிக்காக்கு இஸ்ரேலுக்கு இது 20%ன்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தை இதிலே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நேற்று ஈரானோட ப்ராக்சிஸ் ஹவுதிஸ் வந்து மறுபடியும் சவுதியோட மிலிட்ரி பேசஸ் மேலே அடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா மேலே வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ் போராளிக்கும் வந்து சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு எடுக்கிற மாதிரி எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. ஸோ தொடர்ந்து வந்து இந்த போர்னால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை வந்து மறுபடியும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க சவுதி. இதனால் வந்து போன வாரமே நம்ம பார்த்துருந்தோம், 40 நாடுகளுக்கு மேலே வந்து ஒரு மிலிட்ரி கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தாங்க, மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதனோட ஒரு பின் விளைவுகளாக தொடர் விளைவுகளாக வந்து நேற்று ஒரு அஃபிஷியலாக ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க சவுதி, துருக்கி, பாகிஸ்தான். அதாவது இது வந்து ஒரு டெட்லி காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சவுதி கிட்ட பணபலம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து துருக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரி, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இதுக்கு மேலே இந்த ஒரு நாட்டில் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்கன்னா மற்ற 2 பேரும் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. யாரையாவது ஒருத்தர் அடித்தாங்கன்னா மற்ற 3 பேருமே அடித்த மாதிரி. கிட்டத்தட்ட முதலாம் உலக போராக இருக்கட்டும், 2ஆம் உலக போராக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் ஆரம்பித்தது. ஒருத்தனை அடித்தா மொத்தம் வந்து வருவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் முதலாம் உலக போரோ 2ஆம் உலக போர். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சவுதியை ஓரளவுக்கு நம்பலாம். காரணம் என்னென்னா, அவங்க வந்து எனக்கு வியாபாரம் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க. ஆல்ரெடி வந்து சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ துருக்கியும் வந்து சேர்ந்துருக்கிறது இன்னும் இதை வந்து கொஞ்சம் பயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது நம்மளோட இந்திய பாதுகாப்புக்கும் ஒரு கேள்வியை வந்து ஆரம்பிக்குது. காரணம் வந்து சவுதி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனைனா வெளியே இருப்பாங்க, அதில் சந்தேகம் வேணாம். ஆனால் துருக்கிக்கு நம்ம என்னதான் வந்து இந்த போர்க்காலங்கள்லையோ இல்லை நிலநடுக்கம் மாதிரியான இயற்கை கெலாமிட்டிஸ், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரும்போது உதவி பண்ணியிருந்தாலும் கூட நமக்கு அவங்க அகேன்ஸ்டாக நிறைய முறை பேசியிருக்காங்க. இது எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம்தான். இப்போ ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி வந்து என்னதான் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்கள் நினச்சோன்னே இப்பயும் வந்து சவுதியை அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம், சவுதி மேலே ஏமனோட ஹவுதிஸும் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானோட ப்ராக்சிஸும் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சவுதியோட ஆயில் ஷிப்ஸ் மேலையெல்லாம். ஸோ இது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இதன் காரணமாக இன்னொரு டேட்டா என்ன வந்திருக்குன்னா, கடந்த 41 வருஷத்தில் இல்லாத மாதிரி அமெரிக்காவுக்கு சவுதி வந்து இந்த ஜூலை மாதத்தில் ஒரே ஒரு பேரல் குரூட் ஆயில் கூட அனுப்ப முடியல. அதுக்கு காரணம் ஏமனோட ஹவுதிஸ். இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரெட்சி வழியாக வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க. ஸோ இதன் காரணமாக தான் சவுதி வந்து ஒன்று அந்த 43 கண்ட்ரிஸோட பிளான் பண்ணது, இப்போ இந்த 3 கண்ட்ரிஸோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஈரான் கவுண்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ வந்து இந்த டீல் நடக்கிறதுக்கான எந்த சிக்னலுமே இல்லை. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். அண்ட் அதன் காரணமாக தான் க்ரூட் ஆயிலோட விலையும் நேற்று இன்ட்ராடேல $84 வரைக்கும் போச்சு. நேற்று மார்க்கெட் முடியும் போது $82 பக்கத்தில் முடிஞ்சிருக்கு.
அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம்னா 2021-22 காலகட்டத்தில் இந்த ரஷ்யாவோட அசட்ஸை வந்து அமெரிக்காவும் சரி யூரோப்பியன் கண்ட்ரிஸும் பிளாக் பண்ணி வச்சாங்க. உக்ரைன் மேலே பண்ண அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் காரணமாக அந்த பிளாக் பண்ணி வச்ச அசட்ஸில் கிட்டத்தட்ட $1.62 பில்லியன் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதை வந்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட ஃபண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணி வச்சதே முதல் தப்பு. அந்த ஃபண்ட்ஸில் வந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோன்றது என்ன நியாயம்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் கிட்டேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, நாங்கள் ட்ரோன் உற்பத்தி எப்படி பண்ணுறோமோ அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்டர்செப்டார் மிசைல்ஸை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோ காஸ்ட் வார்ஃபேர்ன்றது இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது ட்ரோன் தாக்குதலேன்றது லோ காஸ்ட் வார்ஃபேர் தான். ஒரு பக்கம் பேட்ரியாட் மிசைல் வரும்போது இன்னொரு பக்கம் ஒரு $1000 மதிப்புள்ள ஒரு ட்ரோன் வரும்போது அது அமெரிக்காவுக்கு பெரிய சேதத்தையும் ஈரானுக்கு வந்து ஒரு சின்ன செலவையும் தான் உருவாக்குச்சு. ஸோ இவங்க இன்டர்செப்டாரையும் இந்த மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்பே வந்து மாறிடும். இது எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்ட் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யன் ஃபோர்ஸஸ் லாஸ்ட் ஒரு வாரத்தில் மட்டும் உக்ரைனுக்கு வரவிருந்த 34 கார்கோ கப்பல்களை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. மீன்வைல் புட்டின், ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பிரசிடென்ட்டோட ஃபோன் காலில் வந்து பேசியிருக்காரு இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையை பற்றி. ஒரு பக்கம் இந்த மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா ஈரான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட கையால் உக்ரைனும் ரஷ்யாவோட ஃப்ரெண்டு புட்டினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஏஷியா, யூரோப், அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் இந்த மொத்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா கலவரமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பெரிய பஞ்சாயத்தை வந்து சின்னசாக ஆரம்பிப்பாங்க. கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு பிரச்சனையும் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு இவங்க முடிக்கிற மாதிரி எதுவும் தெரியல. அண்ட் இது இப்படி இருக்கும்போது நேற்று ஈவினிங் 6 மணிக்கு சடனாக கோல்டில் வந்து ஒரு அப்டிக். அதாவது எந்த அளவுக்கு ஒரு ரேலினா திடீர்னு ட்ரம்ப் ஏதாவது சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இல்லை, ட்ரம்ப் எதுவும் சொல்லலை. ஒருவேளை ஹார்மோஸை திறக்கிறேன்னு சொல்லிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. கோல்டில் ஒரு அப்டிக், கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு அப்டிக், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி அப்சைட் காமிக்குது. ஸோ என்ன மேட்ருன்னா, நேற்று யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வந்திருக்கு ஜூலை மாதத்துக்கானது. இது மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்க்கும்போது போன மாதம் ஜூன் மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது ஜூன் மாதத்தில் 57,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் 23,000 பேருக்கு வேலை போயிருக்கு. அதாவது புதுசாக 57,000 பேருக்கு வேலை கிடைச்சதுங்க, இருக்கிற 23,000 பேருக்கே வேலை போயிருக்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வீக்கான டேட்டா வந்ததுனால இது எஸ்டிமேட்டை விட கம்மியும் கூட. எஸ்டிமேட் வந்து ஒரு 80,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது 80,000 கிடையாது, அது இல்லாமல் ஒரு 23,000 பேரும் கிடையாது அப்படின்னும் போது அடுத்தது ரேட் கட் இருக்குமா? அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்கன்ற ஆசை கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் கோல்டு ப்ரைஸஸ்லையும் சரி, கிஃப்ட் நிஃப்டிலையும் சரி, இனிஷியலாக யூஎஸ் மார்க்கெட்லையும் கூட வந்து ஒரு சின்ன அப்டிக்கை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து லைட்டாக வந்து மெலோடவுன் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இன்னும் எத்தனையோ ஜாப்ஸ் டேட்டெல்லாம் வர வேண்டியது இருக்குது. அண்ட் அடுத்த மீட்டிங் வந்து செப்டம்பருக்குள்ளார தான் வரப்போகுது. அதுக்குள்ளார எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, செபியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட அஃபீஷியல்ஸும் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸு, ட்ரேடிங் ஃபர்ம்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க நேற்று. இதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு எது இடைஞ்சலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்டிடி வந்து அதிகமாக இருக்குங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதிகமாக இருக்குங்க, அது ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து ஷேர்ஸை வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி எல்லாருக்கும் எஸ்டிடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எடுப்பாங்களா, இல்லைனா வெறும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் பல கட்டங்களாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே அமைஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் 3வது செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, இந்த சிஐஎஸ் க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிட்டு வருது சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3.25க்கும் இந்த 3.30க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நேரோ டவுன் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் கூட இதில் வந்து இன்னும் நமக்கு சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு சென்செக்ஸே பார்த்தீங்கன்னாலும் சரி, முதல்லலாம் கம்மியான டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்னமும் கூட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மேனிப்புலேஷன் டூலாக தான் இது வந்து பயன்படுது. ஆனால் செபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது கரெக்டாக இருக்கும், கொஞ்ச நாள் இது சரியாயிடும், இது வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த சிஏஎஸ்னால பாதிக்கப்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து வர ஆகஸ்ட் 12 ஒரே ஒரு ஆர்டர் கூட போட வேணாம், நம்மளோட எதிர்ப்பை வந்து நம்ம பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நேற்று நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா என்டையர் டே கன்சால்டேஷன் தான். லாஸ்ட் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கன்சால்டேஷன். காரணம் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் எந்த கிளாரிட்டியும் இல்லை ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பெருசாக ஈரானும் சரி அமெரிக்கா சரி அட்டாக் பண்ணல, பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த சிஏஎஸ் க்ளோசிங் சிஸ்டத்தினால இப்போ என்ன பண்ணுறது இவனை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம்ஸே குறைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி பிஎஸ்சியோட ஷேர் ப்ரைஸ் வந்து விழ தொடங்கியிருக்கு. இது இன்னும் விழுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. ஸோ நல்லா சீப்பாக கிடைச்சா அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். பிஎஸ்சி வந்து ஹைலி ஓவர் வேல்யூட், வெயிட் பண்ணலாம். அண்ட் சிஎஸ் க்ளோசிங்கோட நேற்று பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 17 பாயிண்ட் கேப் அப்பில் க்ளோஸ் ஆகுது. அதாவது இதெல்லாமே வந்து 3.25க்கும் 3.30 கோடி டிஃப்ரென்ஸ். 17 பாயிண்ட் கேப் அப்பில் க்ளோஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து 55 பாயிண்ட் கேப் டவுனில் க்ளோஸ் ஆகுது. சென்செக்ஸ் வந்து 8 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆகுது. நான் சென்செக்ஸ் 8 பாயிண்ட் தான் கேப் அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு, டிஃப்ரென்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வேலைக்கிழமை வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பில் க்ளோஸ் ஆச்சு. அதையும் நோட் பண்ணிக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பொறுத்து இந்த சிஎஸ் வந்து அடாப்ட் ஆகிடுச்சா மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அது வரையுமே என்ன தான் மார்க்கெட் ஆசை காமிச்சாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இறங்கிக்கலாம். அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1684 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1664 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. அண்ட் ஆட்டோ செக்டார் 1.25% பாசிட்டிவாகவும், ஐடி செக்டார் 1.5% அளவுக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது. அண்ட் ஐடி இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். காரணம் வந்து கிட்டத்தட்ட நாம் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணதுலேருந்து 20% அளவுக்கு ஐடி செக்டார் ஏறி இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸும் கிட்டத்தட்ட 10% ஏறிடுச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. நான் கோல்டு இன்வெஸ்டருக்கும் சரி ஐடி இன்வெஸ்டருக்கும் சரி இன்னமும் கோல்டுலையும் சரி ஐடிலையும் சரி அப்சைட் இருக்குது. இன்னும் கூட 20% அளவுக்கு ஐடி கோல்டு ஏறும். இன்னும் 30லேருந்து 40% அளவுக்கு ஐடி செக்டார் ஏறும். சரிங்களா? ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். ரெண்டுத்துலையுமே நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். கோல்டில் நான் எப்பயுமே ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டேன். நான் ஷார்ட் டேர்முக்கு கோல்டு ட்ரேட் பண்ணுறதுல. ஐடியில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணல. எனக்கு இன்னும் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் அளவுக்கு நான் டைம் ஜோன் வச்சுருக்கேன். அது வரையும் நான் வெயிட் பண்ண போகிறேன். ஈவன் இன்னும் சீப்பாக கிடைச்சதுன்னா மறுபடியும் வந்து ஒரு 20% விழுந்துச்சுன்னா நான் வந்து ஐடி செக்டாரில் வாங்குவேன். ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களோட விருப்பம். விற்றுட்டு நீங்கள் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னா கூட உங்களோட பணத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். நான் வந்து இன்னும் ஐடி செக்டாரில் அப்சைடு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் பேசிக்காக. ஸோ அதுதான் விஷயம். அண்ட் இந்த அப்சைடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நான் கண்டிப்பாக மாற்றுவேன். அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது இப்போ ஐடி செக்டார் 20லேருந்து 30% ஏறும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே 30-40% 50% ஏறுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண பாதி பணத்தை எடுத்து இதில் போடுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரியாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கோல்டு ஐடி செக்டார் ரெண்டுமே இப்போதைக்கு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக இது இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைனில் ஏறும்னும் கிடையாது, விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4341 இருக்குது. நேற்று இன்னும் கூட அதிகமாக இருந்தது 6 மணிக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15,210 ரூபாய் 24 கேரட் கோல்டு 1 கிராமுக்கு சொல்லியிருக்காங்க. 22 கேரட் 1 கிராம் கோல்டுக்கு 13,950 ரூபா சொல்லியிருக்காங்க. சில்வர் வந்து 2,32,000 ரூபா பர் கேஜி வந்து சொல்லியிருக்காங்க. சில்வர் வந்து 2,05,000 ரூபா வரைக்கும் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நான் வந்து வாங்கலை. என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி 1.5% அளவுக்கு சில்வர் இருக்குது. அதனால் நான் வாங்கலை. ஒருவேளை 1.5 லட்சத்துக்கு வந்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. க்ரூட் ஆயில் $82 இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ பெருசாக எந்த எஸ்கலேஷனும் இல்லை. சில நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மொச்தபா கெமினி வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாக சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக ஈரான் தரப்புலேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் USD/INR ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு 9 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி 95.2 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் FIIs வந்து நேற்று 480 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. DIs வந்து 235 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா FIIs வந்து அவங்களோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து 86% குறைச்சிருக்காங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி 91% இருந்தது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், லாஸ்ட் செக்மெண்ட். இதில் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் நல்லா இருக்குது. Q1 ரிசல்ட் வந்து 620 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் பேசிஸில் 75% அதிகம். அண்ட் ரெவன்யூ வந்து 40% அளவுக்கு அதிகம். மார்ஜின் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ஜினில் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பார்க்க முடியுது. 37லேருந்து 48% மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து டிரான்ஸ்ரைல் லைட்டிங் இவங்களுக்கு ரீசெண்டாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருந்தது. இருந்தாலும் இவங்களோட ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு மார்க்கெட்டை எக்ஸைட் பண்ணாது. இன்னும் சொல்ல போனால் ப்ராஃபிட் புக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தோட ஜூன் குவார்ட்டரில் 109 கோடி இருந்திருக்கு. இப்போ 110 கோடி, அப்சல்யூட் ஃப்ளாட்டான ப்ராஃபிட். அண்ட் ரெவன்யூ வந்து 5% இருக்குது. மார்ஜினில் ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் பார்க்க முடியுது. 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு மார்ஜின் குறைஞ்சிருக்கு. 12% மெயின்டைன் பண்ணுறாங்க.
அண்ட் சொனாட்டா சாஃப்ட்வேர் இவங்களோட ரிசல்ட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது 109 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ 108 கோடி பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு லாபம் வந்து பெருசாக மாற்றம் இல்லை, ஏற்றமுள்ள இறக்கமுள்ள. ஆனால் ரெவன்யூ 11% இருக்குது, மார்ஜின் வந்து மார்ஜினலாக குறைஞ்சிருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ஏறி இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மி பண்ணியிருக்கு. 5 கோடி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கட்டினவங்க இப்போ 12 கோடி கட்டியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு ஷேருக்கு ₹1.25 அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசாமல் அவங்க கடனை தீர்த்தாலே போதும். எதுக்கு இவங்க டிவிடெண்ட் கொடுக்கணும்னு தெரியல. கடனை தீர்த்தாலே ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். நீங்கள் நினைக்கலாம் டிவிடெண்ட் நமக்கு லாபம் தானேன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. கம்பெனியில் வந்து முதல்ல கடனை தீர்த்துட்டா அதுக்கப்புறம் வருஷம் வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னும் அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கலாம். இப்போ ₹1.25 கொடுக்குறது அப்போ ₹1.5 ₹2 கொடுக்கலாம். அதுக்காக சொன்னேன். அண்ட் விக்ரம் சோலார் இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. ரீசெண்டாக கூட சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறத பற்றி நம்மளோட சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசினாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு வீக்காக தான் வந்திருக்கு. அதே ப்ரீமியர் எனர்ஜிஸ், வாரி எனர்ஜிஸில் பார்த்த மாதிரி மார்ஜின் ப்ரெஷர் தான். இவங்களோட Q1 பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 85% குறைஞ்சிருக்கு. 133 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ 19 கோடி தான் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ 38% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின் வந்து 22%லேருந்து 8%ஆக குறைஞ்சிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் அந்த ரிசல்ட்லேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த டாடா பவர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இங்காட் வேஃபர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இவங்களும் வந்து வர நிதியாண்டி 2029க்குள்ளார இன்னும் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளார 5589 கோடி ரூபா போட்டு தமிழ்நாட்டில் இங்காட் அண்ட் வேஃபர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இதை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மார்ஜினில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். இவங்க இதை வந்து விற்றே பெரிய பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். இது லாங் டேர்ம் பெட்டாக யாராவது பார்க்குறதுனால பாருங்கள். எனக்கு இன்ட்ராடேல ஏதாவது லாபம் கிடைச்சதுன்னா நான் இந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வாங்குவேன். லாங் டேர்முக்கு 3 வருஷத்துக்கு. அண்ட் அடுத்து லூபின் இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. இவங்களோட Q1 நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டே 16% ஏறி இருக்குது. அண்ட் ரெவன்யூ 32% ஏறி இருக்குது. அண்ட் எபிட்டா வந்து 42% இருக்குது. மார்ஜினில் கூட கண்ட்ராக்ஷன் இல்லை. என்னன்னா ரெவன்யூ 32% ஏறி ப்ராஃபிட் பயிரும் 16% தான் ஏறி இருக்குது. அண்ட் மார்ஜினில் வந்து 27லேருந்து 29 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எஸ்டிமேட்டை விட அதிகம். ஆனால் என்ன மேட்டர்னா இன்ட்ரெஸ்ட் டிப்ரிஷியேஷன் ரெண்டுமே அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க. டிப்ரிஷியேஷன் கூட பரவாயில்ல விட்டுருங்க, அது வந்து மறுபடியும் மிஷின் வாங்க போகிறாங்க, அது ஓகே. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமானது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்க முடியுது. ஆனால் ஓவராலாக நல்ல ரிசல்ட் மற்ற ஃபார்மா கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் 29% ஏறி இருக்குது. அண்ட் சேல்ஸ் வந்து 35% ஏறி இருக்குது. மார்ஜினில் ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் இருக்குது. எல்லா ஆட்டோ கம்பெனிஸும் இருக்கிற அதே ப்ரெஷர் தான். அண்ட் இவங்களோட கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 14லேருந்து 16% இதுக்கு மேலே கைடன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ 16லேருந்து 17% கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் ஒன்று இவங்களோட வண்டிகளோட விலையை வந்து ஏற்றணும். அப்படி இல்லைன்னா மெட்டல்ஸோட விலை கம்மியாகும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணிருக்கணும். மெட்டல்ஸோட விலை கம்மியாகுதுன்னா அது மெட்டல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அதாவது கமாடிட்டி செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான விஷயம். ஸோ இது எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்களோட மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு ரிசல்ட்னே சொல்லலாம். ப்ராஃபிட் வந்து 11% இருக்குது. சேல்ஸ் 15% இருக்குது. அண்ட் இவங்க டிவிடெண்ட்டாக வந்து ஒரு ஷேருக்கு ₹5 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்டேட் வந்து ஆகஸ்ட் 13 இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து செரா சானிடரி வேர் இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் விற்கக்கூடியவங்க, இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சேல்ஸ் வந்து 19% இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் வந்து 3% குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து மார்ஜின் ப்ரெஷர். அதாவது 13% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சவங்க இப்போ 10% குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் நமக்கு தெரியும், கேஸ் ப்ரைஸஸ் ஏறினதுனால இவங்களோட மார்ஜின் மேலே ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஒன்ஸ் கேஸ் ப்ரைஸஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிச்சதுன்னா மறுபடியும் உங்களோட மார்ஜின் வந்து ரெக்கவர் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து கோல்டியம் இன்டர்நேஷனல் இவங்க வந்து இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி, சேம் ஜுவல்லரி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 120% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ரிசல்ட். 34 கோடியிலேருந்து 74 கோடியாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் சேல்ஸ் வந்து 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா வந்து 20% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க மார்ஜின், எபிட்டா மார்ஜின். அண்ட் என்னென்னா இவங்களோட ஓவரால் சேல்ஸை 91% அளவுக்கு லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் மூலியமாகவே நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. டைமண்ட் செக்மெண்ட்டில் இவங்க வந்து ஒரு பெரிய பிளேயராக இந்தியாவில் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் 3% மேலே ஒரு கம்பெனியில் வைக்கக்கூடாது உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டான நம்பர் கொடுக்குறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பார்த்தோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம கைக்கு மீறின விஷயம். அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா அசட் அலோகேஷன், அசட் டைவர்சிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு உதவும். அண்ட் லார்சன் டோப்ரோ இவங்களுக்கு வந்து ONGC கிட்ட வந்து ஒரு பைப்லைன் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 5000லேருந்து 10,000 கோடி ரூபாய் இப்போ ஆர்டர் கிடைச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. இது லார்சன் டோப்ரோக்கு பாசிட்டிவான விஷயம்.
அண்ட் ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. என்னன்னா 165 44 கோடியாக வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. 77% டவுன். சேல்ஸ் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் ப்ரெஷர். அண்ட் இவங்களோட எம்டி வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால எங்களோட ரா மெட்டீரியலோட விலை வந்து அதிகமாக இருக்குது, அதுதான் எங்களோட கிராஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குறைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து எல்லா டயர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் தான். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எலக்ட்ரானிக் மார்ட்ஸ் இந்த ரீட்டெயிலாக வந்து எலக்ட்ரானிக் பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. 20 கோடியிலேருந்து 120 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பேன்ஷன், சேல்ஸில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பேன்ஷன், 39% அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து 10% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் இதுக்கு மேலே ஏசி சேல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட ரிசல்ட்டை வருங்காலத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் இவங்களோட ரிசல்ட் வந்தது. அண்ட் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு என்ன உறுத்தலாக இருந்துச்சுன்னா இவங்களோட ஸ்லிப்பேஜஸ். ஏன்னா 5500 கோடியிலேருந்து 7000 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்லிப்பேஜஸ். அண்ட் மற்றபடி மற்ற எல்லா நம்பர்ஸுமே நல்லா இருக்குது. ப்ராஃபிட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19000 கோடியிலேருந்து 20000 கோடி ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டரில் இயர் பேசிஸில் வந்து போன வருஷம் வந்து 19000 கோடி பண்ணாங்க. இப்போ 21000 கோடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ ரெண்டுத்துமே குறைச்சிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓவராலாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். அடுத்து இண்டால்கோ. இவங்களும் வந்து அலுமினியம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. நால்கோ மாதிரி, வேதாந்தா மாதிரி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதான். காரணம் அலுமினியோட விலை வந்து அதிகமானதுனால. சேல்ஸ் 32% இருக்குது, ப்ராஃபிட் 70% இருக்குது, எபிட்டா 76% இருக்குது, மார்ஜினில் ஒரு அப்டிக் இருக்குது. அதாவது 16% அளவுக்கு மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து டைட்டனோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்குது. ஆனால் ஹைலி ஓவர் வேல்யூடு ஷேர் இது. ப்ராஃபிட் வந்து 1000 கோடி ரூபா போன குவார்ட்டரில் பண்ணவங்க இப்போ வந்து 1700 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 65% 70% அளவுக்கு ப்ராஃபிட் அதிகம். ரெவன்யூ 29% இருக்குது, எபிட்டா 58% இருக்குது. அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து 11%லேருந்து 14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், தங்கமயிலாக இருக்கட்டும், இவங்களோட மார்ஜினில் ஒரு ப்ரெஷரை நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க வந்து மார்ஜினை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. விச் மீன்ஸ் டைட்டனில் வந்து செய்கூலி சேதாரம் அதிகம்னு அர்த்தம். அண்ட் ஐநாக்ஸ் விண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து மார்ஜின் ப்ரெஷர் தான். அண்ட் 97 கோடியிலேருந்து 64 கோடியாக வந்து இயர் பேசிஸில் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. எபிட்டா வந்து 17% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் வந்து 22லேருந்து 18% குறைஞ்சிருக்கு. இது ஐநாக்ஸ் விண்டோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இவங்களுக்கு வந்து என்னென்னா லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. போன வருஷம் வந்து 428 கோடி லாஸ் பண்ணவங்க இப்போ 336 கோடி அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஃபெயில் மார்க் தான். ஆனால் மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இதன் காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ இது வந்து முழுக்க டர்ன் அரவுண்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி சீட் வாங்குற மாதிரி தான் இது. லாட்ரி அடித்து சக்ஸஸ் ஆகிடலாம், இல்லைனா ஊற்றிக்கலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். ஈவன் வோடஃபோன் ஐடியா கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து 15 வருஷத்துக்கு கவர்மெண்ட் தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜிஆர் நியூஸில். இவங்களுக்கு வந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் இவங்க மார்க்கெட் ஷேரை பிடிப்பாங்களா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து முதலீடு பண்ணுங்கள். 3%க்கு மேலே போகாதீங்க. இந்த மாதிரி கம்பெனியில் 1% போடுங்க. ஏன்னா லாட்ரி சீட்டுன்னு போது அடிச்சா லக்கு, இல்லைனா 1% தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து முதலீடு பண்ணலை இதில். அது என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டோம். அது மல்டி பேக்கர் ஆனால் கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்னா தமிழில் ஸ்கூல் டைமில் வந்து ஒரு பழமொழி வரும். கையில் உள்ள கலாக்காய், மரத்தில் உள்ள பலாக்காயை விட கையில் உள்ள கலாக்காய் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் விஷயம். நம்மளோட கேபிட்டல் தான் நமக்கு பெருசு. கேர் ரேட்டிங் இவங்களோட நம்பர்ஸ் வந்து நல்லா இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 33 கோடி ரூபாய் அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 26 கோடியிலேருந்து 25% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. ரெவன்யூ 19% ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து 25% அளவுக்கு ஏறி இருக்குது. மார்ஜினும் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க, 31% அளவுக்கு. கிறிஸ்டலோட பியர் கம்பெனி, சேம் பிஸ்னஸ் மாடல் இருக்கிறவங்க இதை நோட் பண்ணிங்க. எனக்கு இதில் வந்து ஹோல்டிங் இல்லை, கிறிஸ்டலில் எனக்கு ஹோல்டிங் இருக்குது. அண்ட் ராம்கோ சிமெண்ட் இவங்களுக்கு வந்து எல்லா சிமெண்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய மார்ஜின் ப்ரெஷர் தான். அண்ட் ப்ராஃபிட் 70% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது 86 கோடியிலேருந்து 31 கோடியாக குறைஞ்சிருக்கு. அண்ட் ரெவன்யூ 10% ஏறி இருக்குது. மார்ஜின் வந்து 19லேருந்து 13% குறைஞ்சிருக்கு. இதுக்கு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், ஃபியூலோட ப்ரைஸஸ் அதிகம், எல்லாத்தையுமே சொல்லலாம். அண்ட் அடுத்து கியூபிட் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 15லேருந்து 44 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ரெவன்யூ வந்து 60லேருந்து 154 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 150%. அண்ட் மார்ஜின் வந்து 38% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் எத்திக்கல் அன்எத்திக்கல் கம்பெனின்னு பேசும்போது இதெல்லாம் வந்து எத்திக்கல் கம்பெனியாக பேசுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். எனக்கு இதில் ஹோல்டிங் இல்லை. ஒரு சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதை கேட்டிங்க, அதனால் சொல்லிங்க. நல்ல ரிசல்ட் தான்.
நல்ல ப்ராஃபிட் growth, நல்ல சேல்ஸ் growth, இதை பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து கைனஸ் டெக்னாலஜிஸ், இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து 74 கோடியிலேருந்து 56 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் மார்ஜின் ப்ரெஷர் தான். ஈவன் சேல்ஸ் அதிகமாக இருக்குது, எபிட்டா அதிகமாக இருக்குது, மார்ஜின் வந்து 17லேருந்து 15% குறைஞ்சிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 24% அளவுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அண்ட் ஆயில் இந்தியா, ONGC மாதிரி இவங்களும் வந்து ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றமும் இருக்குமோ டைரெக்டாக இவங்களோட ஷேர் ப்ரைஸஸ் மேலே இம்பாக்ட் ஆகும். அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 2-2.25% அளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்து 91% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2047 கோடியிலேருந்து 4027 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் ரெவன்யூ 58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 30லேருந்து 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் அந்த கேபினெட் மினிஸ்ட்ரி 84,000 கோடி ஒதுக்குனாங்க இல்லையா, அந்த சமுத்ரா மந்தன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்களும் லாபம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லாஸ்ட் கம்பெனி ஆர்த்தி ஃபார்மா, AARTI, ஆர்த்தி ஃபார்மா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து 46 கோடியிலேருந்து 76 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ரிசல்ட். மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது சில கம்பெனிஸ் வந்து ஃபார்மா செக்டரில் நல்ல ரிசல்ட்டே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நாட்கோ, டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி கம்பெனிஸோட அலம்பிக்கு, அரமிந்தோ ஃபார்மா, நாட்கோ ஃபார்மா, இது அலம்பிக்கு, அரமிந்தோ ஃபார்மா, இவங்க லுபின்னு, இந்த ஆர்த்தி ஃபார்மா, இந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத கம்பெனிஸ் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈவன் மோரிஃபைன் லெபார்ட்டரிஸை வந்து அசத்திட்டாங்க இந்த மாதிரி ரிசல்ட்டில். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $82 செட்டில் இருக்குது. $4,341 வந்து கோல்டு வந்து செட்டில் இருக்குது நேற்று ட்ரேடிங் முடிஞ்சப்போ. அண்ட் கமெண்ட்ஸுக்கு வந்தோம்னா ஒரு வியூவர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். சிம்பிள், பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற அதே பேசிஸ் தான். அதாவது கரண்ட் இயர் மைனஸ் லாஸ்ட் இயர் டிவைடட் பை லாஸ்ட் இயர் இன்டூ 100. அதாவது y மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்டூ 100. இதுதான் வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஒருத்தன் 130 கோடி லாபம் பண்ணியிருக்கான். போன வருஷம் அவன் 100 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்கான். 130 மைனஸ் 100 30. கீழே அதே முன்ன வருஷத்தோட ப்ராஃபிட் 30 டிவைட் பை 100. இப்போ 30 டிவைட் பை 100னா 0.3 வரும். இன்டூ 100 போட்டிங்கன்னா 30% வரும். சிம்பிள். இவ்வளோ தான் வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதை வந்து அவர் கேட்டிருந்தாரு. இதில் வந்து 30% அளவுக்கு க்ரோத். இதை வந்து குறைஞ்சிருந்ததுன்னா 30% அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் கால்குலேட் பண்ணுற விதம். அண்ட் அடுத்து HDFC பேங்கை பற்றி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இது அவர் காமெடியாக கமெண்ட் பண்ணாரா இல்லை சீரியஸாக கமெண்ட் பண்ணாரான்னு தெரியல. ஸோ காமெடியாக கமெண்ட் பண்ணியிருந்தா நம்மளும் காமெடியாக ஒரு பதில் சொல்லிடுவோம். என்னென்னா, நான் 740 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டேன், எப்போ 760 ரூபா போகும் சொல்லுங்கள், நான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். இது பார்க்கும்போது எனக்கு இது காமெடி தான் அவர் கேட்டாரான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. டைம் ட்ராவல் மிஷின் என்கிட்ட இல்லை பிரதர். டைம் ட்ராவல் மிஷின் இருந்தால் உதாரணத்துக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நல்ல நாள் மதியானம் ஒரு 1:15 வந்து 760 ரூபாய்க்கு போய்டும், விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை இது சீரியஸாக கேட்டாங்கன்னா நீங்கள் இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். முதல்ல வந்து நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர்னு சொல்லிட்டு உங்களை டிஃபைன் பண்ணிக்கணும். நான் வந்து F1 ட்ரேட் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு மென்டாலிட்டியோட பண்ணுவேன். ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்முக்கான மென்டாலிட்டியோட பண்ணுவேன். அதே மாதிரி ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது வேறு விதமான ஒரு மென்டாலிட்டியில் பண்ணுவேன். லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணும்போது சில கம்பெனிஸ் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கேம்ஸ், கிறிசில், CDSL, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வேறு விதமான ஒரு மென்டாலிட்டியில் பண்ணுவேன். டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற கம்பெனிஸ் வந்து வேறு விதமான ஒரு மென்டாலிட்டியில் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு சைக்காலஜி இருக்குது. இப்போ இந்த HDFC பேங்க்கில் இப்போ 740 ரூபாயிலேருந்து 760 ரூபானா வெறும் 20 ரூபா தான் லாபம். 20 ரூபானா 3%, அதுவும் 7.4, 20 டிவைட் பை 7.4னா 3% கீழே 9 வருமா, 2.5, 2.9 வரும் அதிகபட்சம். இதில் எப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், 1:2 வைக்கணும். எனக்கு வந்து 1000 ரூபாய் லாபம் வருதுன்னா 500 ரூபாய் எனக்கு ஸ்டாப் லாஸ், வந்தால் 1000 ரூபாய் போனால் 500 ரூபாய் அப்படி நீங்கள் வைக்கணும். இந்த 3% ஏறுறதுக்குள்ள 3% விழுந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் நேரோவாக ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா. ஸோ இது தப்பு. இன்னொன்று, நான் HDFC பேங்க்கில் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, HDFC பேங்க் வந்து கிட்டத்தட்ட 2024 நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் HDFC பற்றி. ஏன்னா அப்போ நான் என்னோட மேஜர் போர்ஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து நான் HDFC பேங்க்கில் பெட் பண்ணியிருந்தேன். இதே 1400 ரூபா வரும்போது, இது போனஸ்க்கு அப்புறம் இப்போ 700 ரூபா பக்கத்தில் இருக்குது. இது போனஸ்க்கு முன்னாடி 1400 ரூபா இருந்தது. அப்போ விட இப்போ டிவிடெண்ட் இல்லை அதிகம். சரிங்களா? இது வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதே 1400 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதாவது 700 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. நான் பிலீவ் பண்ணுறேன், இதை வந்து 1 வருஷத்தில் நடந்தாலும் சரி, 2 வருஷத்தில் நடந்தாலும் சரி எனக்கு லாபம் தான். உதாரணத்துக்கு இங்கேருந்து HDFC பேங்க் 30% ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷத்தில் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்தில் 30% ஏறுனா 1 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன். இந்த பேங்க் வந்து 2% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. வருஷம் டிவிடெண்ட் ஈல்டு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ
2% வைங்க, 15 ஒரு 2 17%. நான் இந்த பேங்க்கை ஃப்ளெட்ஜ் பண்ணி F&Oக்கு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிஏஎஸ் க்ளோசிங் வந்து என்னோட கணக்குப்படி ஒரு 15 நாளில் செட்டில் ஆயிடும். ஒரு 2-3 நிஃப்டியோட எக்ஸ்பைரி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டோம்னா இது மறுபடியும் நான் யூஸ் பண்ண இருப்பேன். இந்த யூஸ் பண்ணி மாதத்துக்கு 1% விட்டுருங்க, 1/2%, வெறும் 6% ஒரு வருஷத்துக்கு எடுத்தால் 15 வந்து கேபிட்டல் கெயின்ஸு, 2% வந்து டிவிடெண்ட் ஈல்டு, ப்ளஸ் 6% 23% HDFC பேங்க்லேருந்து. நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே எப்படி நினைக்கிறோன்னா, ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்கள் அது 10 மடங்கு விலையேறணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யோசிக்கிறது வந்து 100 கிலோ மூட்டையை கீழேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதே 10 கிலோவாக வந்து நம்ம வந்து கீழேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஒரு மல்டி பேக்கர் கம்பெனியை கண்டுபிடிக்கிறத விட வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் எடுக்கிறது எப்படின்னு யோசிச்சிங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். 100 கிலோ மூட்டை என்னால் தூக்க முடியாது, ஆனால் 25 கிலோ மூட்டை என்னால் தூக்க முடியும். அப்போ 100 கிலோ மூட்டையை 4ஆக உடச்சி 25 கிலோவை நான் தூக்கிட்டு போயிடலாம். நான் ஒரே கம்பெனியில் எனக்கு 100% லாபம் வரணும், நான் போட்ட பணத்தை டபுள் பண்ணணும்னு நினச்சேன்னா அது மாட்டிக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு ரிஸ்க்குன்னு கூட நான் சொல்லுவேன். அதுக்காக தான் நம்ம யாரையோ ஒருத்தர் நம்பிட்டு இருக்கணும். ஆனால் 15%ன்றது எத்தனை சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு? ஐடி கம்பெனியில் இப்போ நீங்கள் கண்கூட என்னோட வீடியோ லாஸ்ட் ஒரு 3 மாதத்தில் பார்த்தாங்க. ஐடி கம்பெனியில் நான் ஷேர்ஸ் வாங்கினது பார்த்துருப்பீங்க. பவர் ட்ரேடிங் கார்பரேஷனில் நான் 210 ரூபாயில் ப்ராஃபிட் புக் பண்ணது பார்த்துருப்பீங்க. மறுபடியும் 160 167 ஏதோ ஒரு ரைஸில் வந்து நான் வாங்கினது பார்த்துருப்பீங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருப்பேன். மறுபடியும் வந்து இப்போ பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் 200 ரூபா பக்கத்தில் வந்துருச்சு. மறுபடியும் 220 ரூபா வந்தால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். நான் கேஸ்ட்ராலேருந்தே அதே மாதிரி தான் 240 ரூபா வந்துச்சுன்னா இப்போ அவங்க 6 ரூபாய் 25 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிவிடெண்ட் வரத்துக்கு முன்னாடி 240 ரூபா போச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன். இந்த மாதிரி சின்னதாக கால்குலேட் பண்ணுங்கள், நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வேளை ட்ரேடராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன டார்கெட். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன வைக்க போகிறீங்க? 20 ரூபா மேலே போனால் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 20 ரூபா கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் அடிச்சுடுமே. என்ன ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து இதில் ஸ்டாப் லாஸே கிடையாது. ஏன்னா HDFC பேங்க் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். HDFC பேங்க் 700 ரூபாய்க்கு போனால் அடுத்த லெவல் ஆஃப் பையிங் நான் பண்ண போகிறேன். இது 670 ரூபாய்க்கு போனால் அடுத்த லெவல் ஆஃப் பையிங் நான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு 5% குறையும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அக்குமுலேட் பண்ண போகிறேன். ஆஸ் ஆஃப் நவ் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் HDFC பேங்க்கில் 776 என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ். சரிங்களா? என்னை விட நீங்கள் கம்மியாக தான் ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுருக்கீங்க. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பான ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா 20 ரூபா தான் உங்களோட ப்ராஃபிட் டார்கெட்டுன்னா இது இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? எனக்கு வந்து இது அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ரிட்டர்னே கொடுக்கலைன்னா கூட எனக்கு பிளான் பி இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது, F&O இன்கம் இருக்குது. அதனோட கான்செப்டில் தான் நான் இறங்கியிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் 3% பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட இன்ட்ராடே ப்ராஃபிட் வர அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கான பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் மூணாவதாக ஒரு ட்ரேடர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணுமா, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணுமா ரிசல்ட்டை கேல்குலேட் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரை இயர் ஆன் இயர் பேசிஸ் தான் கம்பேர் பண்ணணும்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒரு சீசனல் ட்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு ஃபார்மாவே எடுத்துக்கோமே. இப்போது சம்மர் சீசனில் வந்து குழந்தைகளுக்கு பெருசாக வந்து காய்ச்சலெல்லாம் வராது. காரணம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, மழை பெய்யாது, அதே மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க, வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, கண்டாமினேஷனோ இல்லை இன்ஃபெக்ஷனோ வராது. ஸ்கூலில் போகும்போது குழந்தைங்களோட விளையாடும்போது இன்ஃபெக்ஷன் வரும். இதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல் வராது சம்மர் சீசனில். இதனால் பீடியாட்ரிக் செக்மெண்ட்டில் அடி வாங்கும் சேல்ஸ் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு. ஆனால் இந்த சுகரு பிபி மாதிரியான பொருட்கள் ரவுண்ட் த கிளாக் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். எல்லா மாதமும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு சில பிஸ்னஸஸ்ன்றது தாண்டி மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஒரு சீசனல் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இயர் ஆன் இயர் பேசிஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் வேலிடாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 99.99% டைம் இயர் ஆன் இயர் பேசிஸ் தான் வந்து கம்பேர் பண்ணுவேன். அண்ட் ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ், உதாரணத்துக்கு IPO இப்போ தான் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்கள அனலைசிஸ் பண்ணும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பார்ப்பேன். இப்போ வேதாந்தா வந்து டிமெர்ஜ் பண்ணிட்டாங்க, அதனால் குவார்டர் ஆன் குவார்டர் பார்ப்பேன். HDFC பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணாங்க 2024-23 காலகட்டத்தில் மெர்ஜ் பண்ணாங்க. அப்போ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பார்ப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷனல் ஈவெண்ட் நடக்கும் போது அப்போ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கலாம். இல்லைன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ன்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் நீங்கள் குவார்டர் ஆன் குவார்டர் கூட பார்க்கலாம், நீங்கள் ரெண்டுமே கூட பார்க்கலாம். ஆனால் நான் வந்து ஒன்று பார்த்தா போதும், இயர் ஆன் இயர் பேசிஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா போதும்.
ஒரு சில விஷயங்கள் வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்ப்பாங்க. இப்போ பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ நான் என்பிஏ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏலாம் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டர் தான் கம்பேர் பண்ணுவாங்க. குவார்ட்டருக்கு குவார்ட்டர் எப்படி முன்னேறிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது பிரதர். மேக்ஸிமம் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்குறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். அது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இன்னைக்கு கேஷ் ஃப்ளோ பற்றின கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிளாஸில் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அது மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்துடும். ஸோ நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.